இப்போ பாருங்க, ஒரு சும்மா வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ஸ்கூல் லைஃப்ல நான் வந்து ஒரு டியூஷன்ல போய் சேர்ந்தேன் படிக்கணும்னு. நான் போனது படிக்கிறதுக்கு இல்ல, அங்க நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் படிச்சிட்டு இருந்தாங்க. சும்மா அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் போய் டியூஷன் சேர்ந்தது. நான் ஒரு 10 நாள் டியூஷன் போனேன். அந்த ஆள் என்னடா நீ எழுப்பி எழுப்பி கேள்வி கேட்டுட்டே இருக்கா, நமக்கு தெரியவே இல்லை. எல்லாரும் முடியும் அசிங்கமாயிட்டே இருக்கு. சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு டியூஷன் போறதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வெளியே டியூஷன் வெளில தான் வெயிட்டிங். ஆனா நம்ம வெளில வெயிட் பண்றோம், உள்ள இருக்கிற நம்ம ஆளுக்கு தெரியணும். சோ அப்ப என் பைக்ல நான் ஒரு உல்ஃபான் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பேன். ஒரு யமா பைக்ல அப்படி ஒரு சோ நான் எப்பெல்லாம் அந்த பக்கம் போறேனோ நம்ம வந்துட்டா உங்களுக்கு சிக்னல் உள்ள இருக்கிற அவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே நம்மால் வந்துட்டா நமக்காக வெளில வெயிட் பண்றாங்க. இப்படியே இது கொஞ்ச நாள் போதுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வாத்தியார் உஷாராயிட்டார். எவனோ ஒருத்தன் வெளில இருந்து உள்ள சிக்னல் கொடுக்குறான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள் அவர் சொல்லியிருக்காரு, இப்ப உள்ள உக்காந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் நல்லபடியா எக்ஸாம் எழுதி டிகிரி வாங்கி ஒரு ஆயில் ஆடிவீங்க. வெளியில ஒருத்தன் ஓன் சவுண்ட் கொடுத்து சுத்திட்டு இருக்கான் பாரு, அவன் நடுத்தெருல கூத்தாட தான் போறான்னு சொன்னார். அவரு எந்த நேரத்துல சொன்னாரோ, நான் இன்னைக்கு கூத்தாட தெருவே தமிழ்நாட்டுல இல்ல. பட் நமக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கும். ஆனாக்கண்ணா இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன் வெளியே சுத்திட்டு இருந்தோம், நம்ம ஏன் உள்ள உக்காந்துட்டு இல்லைன்னு நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். அந்த வருத்தம் என் கூடயே தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் கண்ணுங்களா, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவாங்க, நம்ம கிட்ட கார் இருந்தா எடுத்துக்கிடுவாங்க, ரூபா இருந்தா முடிக்கிடுவாங்க. படிப்பு மட்டும் நோ, நம்ம சொத்து எடுக்கவே முடியாது. அன்பார்ச்சுனேட். +2 வரைக்கும் தான் படிங்கடா. எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களுடைய எண்ணத்தை படிப்புல வைங்க, அந்த படிப்பு தான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை. நன்றி கண்ணா. தேங்க்யூ.